ஜனவரி மாதம் 9ஆம் திகதி காலை 11:30க்கு முதல்ல வந்த வானிலை அறிக்கையும் அதனால ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களும் எடுக்கப்பட்ட தீர்மானங்களும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் இறுதியாக தெரிவித்திருக்கின்ற அறிக்கை பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற விடுமுறை இந்த மாதிரியான விடயங்களை இந்த வீடியோல சுருக்கமா பார்க்க போறோம். இன்று காலை 11:30க்கு முதல்ல, அதாவது 9ஆம் திகதி 11:30க்கு முதல்ல வந்த தகவல்கள் என்னென்ன தகவல்களை வானிலை மையம் வழங்கியிருக்காங்கன்றதுக்கு முதல்ல பாடசாலைகளுக்கான விடுமுறைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஊவா மாகாணத்தில் இருக்கின்ற அனைத்து பாடசாலைகளையும் இன்று காலை 11:30 முதல் மூடுவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஊவா மாகாண கல்வி பணிப்பாளர் இதனை சற்று நேரத்துக்கு முன்பு அறிவித்திருக்காரு. ஒட்டுமொத்தமாக இதன் காரணமாக 892 பாடசாலைகள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வருகின்ற இந்த வானிலை அறிக்கை இயற்கையின் மாற்றங்கள் தொடர்பாக எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களுக்கு அமைய பாடசாலைகளை ஆரம்பிப்பது தொடர்பாக அல்லது இதில் எதாவது மாற்றங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்று காலை வானிலை நிலையம் அறிவித்த தகவல்களின் அடிப்படையில் பதுளை மாவட்டத்துக்கான பாடசாலைகள் அனைத்தையும் இன்று காலை 11 மணி முதல் மூடுவதற்கான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தது. எனவே ஊவா மாகாண கல்வி பணிப்பாளர் வெளியிட்ட அறிக்கையின்படி ஆசிரியர்கள் மாணவர்களை பாதுகாப்பாக விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்குமாறும், இந்த பாடசாலைகளை ஆரம்பிப்பதோ அல்லது பாடசாலைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை ஆசிரியர்கள் அதிபர்கள் தீர்மானிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தகவலை வெளியிட்டிருக்காரு. இந்த தீர்மானங்கள் அனைத்தும் வானிலை ஆய்வு மையம் அதோடு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள அறிக்கைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் வெளியிட்ட அறிக்கையில சொல்லியிருக்காரு. இன்று காலை 5:30 மணிக்கு வானிலை நிலையம் அறிவித்த வானிலை முன்னெச்சரிக்கை தகவல்களின் அடிப்படையில் அவதானிக்கப்பட்டதன்படி அதிகாலை 4 மணிக்கு மட்டக்களப்பிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது பொத்துவில் மற்றும் திருகோணமலைக்கு இடையிலான கடற்பரப்பு பிரதேசங்களை மையமாக கொண்டு நகர்ந்து வடக்கு திசை நோக்கி நகர வாய்ப்பிருப்பதாக எதிர்வு கூறியிருந்தாங்க. இதன் காரணமாக வடக்கு, வடமத்திய, ஊவா, மத்திய, மேற்கு, வடமேல் மாகாணங்கள்ல அதிகூடிய மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் அப்படின்ற எதிர்ப்பு கூறல் விடுக்கப்பட்டிருந்தது. வடமத்திய மாகாணம் மாத்தளை, திருகோணமலை, புத்தளத்தினுடைய சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. கண்டி, நூரேலியா, மட்டக்களப்பு மாவட்டங்களின் பல பகுதிகளில் 50 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில் அதிக மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், மத்திய மலை நாட்டினுடைய கிழக்கு சரிவுகள், வடக்கு, வடமேற்கு, அதோட மத்திய, ஊவா, கிழக்கு மாகாணங்கள், கம்பகா, கொழும்பு உள்ளிட்ட சில பகுதிகளில் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். சில நேரங்களில் 70 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசக்கூடும் என்ற அறிவித்தலை வானிலை நிலையம் அறிவித்திருந்தாங்க காலை 5:30க்கு வெளியிட்ட தகவல்கள் அடிப்படையில். அதே போல இன்று காலை 8:30க்கும் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க காலநிலை அவதான நிலையம். 200 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 170 கிலோமீட்டருக்கு நகர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த தகவல் தான் இறுதியாக கிடைத்த தகவல். காலை 9 மணிக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம், அதாவது NBRO வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் வானிலை ஆய்வு நிலையம் வெளியிட்ட புதுப்பிக்கப்பட்ட முன்னறிவித்தல்களின்படி வங்காள விரிகுடாவில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. முன்னதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த மத்திய மலைநாட்டினுடைய பல பகுதிகளில் எதிர்பார்க்கப்பட்ட அளவு கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பில்லை. இப்பொழுது சற்று மழை குறைந்திருக்கிறது. காரணம், காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் அந்த நகர்வு திசையில மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதே இதற்கு காரணம் அப்படின்றத தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் வெளியிட்ட இறுதியான அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில பகுதி அளவில் மக்கள் அங்கு தற்காலிகமாக இடம்பெயர அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டது. அது இப்போதைக்கு தேவைப்படாது அப்படின்ற மாதிரியான தகவலை இதுல அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதோட வானிலை நிலவரத்தின் அடிப்படையில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் நெருக்கமான கண்காணிப்புகள்ல இருக்காங்க. அவங்க என்ன தகவல்களை வழங்குறாங்களோ அதுக்கு அடிப்படையில் மக்களுக்கான அறிவுறுத்தல்களை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தொடர்ச்சியாக வழங்கும் அப்படின்ற ஒரு அறிவித்தலை கொடுத்திருக்காங்க. இறுதியாக வழங்கப்பட்ட தகவல் அடிப்படையில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது சரியானது. வானிலை அவதான நிலையம் வழங்குகின்ற அறிவித்தல்களை கவனமாக கவனித்துக் கொள்ளுமாறும் அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. பேராசிரியர் நாகமுத்து பேரும்பராஜா இன்று 9 மணிக்கு வெளியிட்ட அவருடைய Facebook பதிவு பக்கத்தில் வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டிருக்கிற, அதாவது மட்டக்களப்புக்கு கிழக்காக காணப்படுகின்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிழக்கு மாகாணத்தின் கரையோரமாக வடக்கு, வடமேற்கு திசையை நகர்ந்து யாழ்ப்பாணத்தை அண்மிக்கும் வாய்ப்பு இருப்பதாக அவருடைய அறிக்கையில் சொல்லியிருக்காரு. இது யாழ்ப்பாணத்தை அண்மிக்கும் போது வலு குறைந்து தாழ்வு நிலையாகவே கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே மலையக மக்கள் இப்பொழுது அச்சப்பட தேவையில்லை அப்படின்ற அடிப்படையில் அவருடைய அறிக்கை இருக்கிறது. ஆனாலும் மத்திய ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் எதிர்வரும் 11ஆம் திகதி வரை கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவருடைய இறுதியான காலை 9 மணிக்கு
பதிவிடப்பட்ட அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த விடயங்கள் தான் இன்று இதுவரைக்கும் காலை 11:30 மணி, இப்ப நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் காலை 11 மணி, இந்த நேரத்துக்கு முன்பு வந்த செய்திகளுடைய சுருக்கம்.